గాట్ ఇట్. లెంత్ మొత్తం దొరికిందా? ఈ పోర్షన్ ఓకే కాదు మొత్తం. మీకు ఓకే కదా? నాకు ఓకే అనిపిస్తుంది. నాకు ఓకే సార్. ఓకే బాగా వచ్చింది సార్. சரி காய்ஸ், எவ்வளவு திறமையான நடிகர், ரொம்ப அழகான பெண்மணி. அவங்களுக்காக பெருசா கைத்தட்டி பாராட்டுவோம். சூப்பர். ஷூட்டிங்கை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனால் சக்தி உன் கூட ஒர்க் பண்ணது அற்புதமான அனுபவம். நிஜமா வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். எனக்கும் இது ரொம்ப நல்ல அனுபவம். உன்னோட டீமோட நான் சொன்னது நிஜம்தான். நிச்சயமாக இவ்வளோ சந்தோஷமாக வேறு எந்த படத்துலையும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ நிஜ உலகத்துக்கு போக வேண்டிய நேரம். அதுக்கிட்டேருந்து ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக முடியாது. நான் மெட்ராஸ்க்கு போயே ஆகணும். நிறைய விஷயத்த கொஞ்ச நாள் பார்க்காமலே திரும்பியிருந்தேன். இப்போ இந்த சந்தோஷம் அங்கே வரைக்கும் நீடிக்குமான்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி இல்லை இப்போதைக்கு விலகியோட ஒரு கனவான்னு எனக்கு தெரியணும். மைதானத்தில் விளையாடிட்டே இருக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். பின்ன அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஹைதராபாத் வர உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, நான் சொன்னது மெட்ராஸ்க்கு நீங்கள் வரும்போது. எனக்கு மெட்ராஸில் என்ன வேலை? வர பிளானும் இல்லை. ஓ, நானும் ஹைதராபாத்லாம் வரதா இல்லை. பின்ன அடுத்த வாட்டி பார்க்குறதெல்லாம் கஷ்டம்தான். ஓகே. சக்தி, ஒரு நிமிஷம். ரெக்க முளைச்ச பொண்ணு தரையில் மாட்டிட்டு இருக்கா. வாழ்க்கையில் எப்பயாவது தோணும் போது நான் ஆச்சரியம் என்னன்னா, சில சமயம் நாம யாருங்கிறத வேறு ஒருத்தர் நம்ம விட தெளிவா ஏதோ கண்ணாடி மாதிரி நம்ம கிட்டயே காமிக்க முடியும். அவளை பார்த்தா முன் ஞாபகம் தான் வருது. யூனோ, நீ தேடுறது வாழ்க்கை என்ன உனக்கு கிடைக்கணும். எப்படியெல்லாமோ மாற்றியது. ஆனா என்னோட முழு பயணம் என் கழுத்து சாய்வுல இருக்கிற மாற்றத்தை வைத்தே புரிஞ்சுக்க முடிஞ்சது. மேல் நோக்கிய கோணத்திலிருந்து கீழ் நோக்கிய சரிவு வரைக்கும். நான் இந்த வரவேற்பை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் உன்னையே எதிர்பார்க்கல. ஸோ என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து நம்ம கதை எங்கே போகுது?
என்னோட இங்கேயே இரு, போயே ஆகணுங்கிற வரைக்கும். பட் உங்க குடும்பம் தடுக்காது? உங்க அம்மா ஏதாவது சொல்ல மாட்டாங்க? இந்த ஜென்மத்துல என் மகளா என் காசுல என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போறோம். என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் இதுவே ஏன் பணத்துல ஏன் வீட்டுல இருந்தா இந்த கூரை என் காசுல நின்னா என்னன்னு இப்ப புரியுது. என் வீட்டுக்கு நான் வரவே இருக்கிறேன் சேத்தன்யா, உள்ளவா. எல்லாம் ஓகேயா? நீ ஓகேயா? இன்னைக்கு காலையில ஹைதராபாத்தை விட்டு கிளம்பும்போது உன் அட்ரஸை தவிர வேற எதுவுமே இல்லை. உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியாது. நீ எங்க இருப்ப, என்ன பண்ணிட்டு இருப்ப, எதுவும் தெரியாது. உன் வாழ்க்கையில நிறைய நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனா இப்போ என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது. நீ முடியாதுன்னு சொன்னா கேட்க தயாரா தான் வந்தேன். இல்ல நிஜமா ஒத்துக்கிட்டு போயிட்டே இருந்திருப்ப. ஆனா கேட்டே ஆகணும்னு வந்துட்டேன். என் வீட்டை விட்டு வந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா உன் வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். நான் ஓகேவா இருக்கேன்னு தெரியல. பரவாயில்ல. ஆனா பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன். அக்கா கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க. இந்தாமா கருவேப்பிலை. இந்தா கருவேப்பிலை, கொத்தமல்லி. కొత్తిమీర కరివేపాకు, కొత్తమల్లి కరివేப்பிலை. இப்ப புரியுதா? அப்படியா? இது ஒன்றும் சுலபம் இல்ல, எல்லாருக்கும் இந்த குழப்பம் வரும். எல்லாரும்னா கிச்சனுக்கும் மார்க்கெட்டுக்கும் அடியே வைக்காத எல்லாருக்கும். எனிவே போய் கொஞ்சம் கிரீன் சில்லி வாங்கிட்டு வரியா? சில்லிஸா? முடியும் தானே? ஜோதி, நீதான் சில்லிஸ் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அக்கா அந்த கிரீன் சில்லிஸ் கொடுங்க. இந்தாம்மா கிரீன் சில்லிஸ். நன்றி. செல்வி, அது சக்தி தானே, பார்த்து சொல்லு. ஆமாக்கா, அவங்க தான் நினைக்கிறேன். ஏய், அவங்க சக்தி. சக்தி, நீங்க என்ன இங்க? இத கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா இது பச்சை மிளகா இல்ல, கோவக்கா. என்னது? பச்சை மிளகா பச்சையா இருக்கும் எப்படி? நினைச்சேன். ஜோதி பச்சை மிளகா தானே? ஜோதி கிண்டல் பண்றியா? ரொம்ப நல்லாவே பண்ண. போலாமா? வா, நல்ல வேலை. இந்த பார்த்து மூச்சு திணற போகுது. அதை திரும்பி வாங்கிக்கலாமா மேம்? தம்பி யாரும் தெரியல.